வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு முட்டை கீ ரோஸ்ட் செய்ய போகிறோம். ஆமாங்க, வேக வச்ச முட்டையை அப்படியே சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. எக் கீ ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 100 ml ஆயில் ஊற்றிக்கலாங்க. இந்த இடத்துல அதே அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் சூடேறதும் கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பொரிஞ்சு வர்றப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், 1 கைப்பிடி அளவுக்கு. இது ரெண்டும் சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். அடுத்தது ஆனியன் சேர்த்துக்கலாம். இதுக்காக எடுத்துருக்கிறது 1/2 கிலோ வெங்காயங்க. இதை போட்டுட்டு அப்படியே லேசாக வதக்க போகிறோம். இந்த ஆனியன் ஒரு 50% வதங்கி வர்றப்போ தக்காளி சேர்த்துக்கணும். இதுக்காக 300 கிராம் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். நம்ம செய்கிறது டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் கீ ரோஸ்ட்டுங்க. அப்புறம் கமெண்டில் கழுவி ஊற்றாதீங்க, இருந்தாலே சொல்கிறேன் இப்போவே. இது வந்து மங்களூரும் செட்டிநாடும் சேர்ந்தால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரெசிபிங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு போட்டுக்கலாம், கல்லுப்பு தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கீ ரோஸ்ட் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எப்படி செய்கிறதுன்றது இதுக்கு முன்னே நம்ம மட்டன் கீ ரோஸ்ட் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதே மசாலா ப்ரிப்ரேஷன் தாங்க. அந்த வீடியோவும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். இப்போ மசாலா தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 100 ml அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணலாங்க. நீங்கள் முதல்ல நெய் போட்டிருந்தீங்களானாக்கா தேவையில்லை. இப்போ கடைசியில் போடுறது ஃப்ளேவருக்காக போட்டுக்கிறோம். இந்த மசாலா அப்படியே ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுகர் போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வரணும், அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மசாலாலாம். இந்த அளவுக்கு வந்ததாலே போதும், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ அடுத்ததாக முட்டை வேக வச்சுருக்கிறோம். அந்த முட்டையை கட் பண்ணி வைக்கணும். அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது ஒரு 60 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ இந்த முட்டையெல்லாம் இந்த மாதிரி 1/2 கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம எப்படி ட்ரையில் அடிக்கிறோமோ அதே மாதிரி அடிக்கிடலாம். இப்போ மசாலாவும் ரெடியாக இருக்குது. இப்போ இது மேலே நம்ம அந்த மசாலாவை போட்டுக்கலாம். அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கீ ரோஸ்ட் மசாலாவை இது மேலே போட்டுக்கலாங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மசாலா போட போகிறோம். நம்ம 2 லேயர் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 40 முட்டை கட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ மீதி இருக்கிற 20 முட்டை கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி அந்த மசாலா மேலே வச்சிடலாம். அப்போ எல்லா முட்டையிலையும் அந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகும். முழுசாக கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற மசாலாவும் இது மேலே எடுத்து போட்டுற போகிறோம். பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ மீதி இருக்கிற மசாலாவெல்லாம் இதே மாதிரி எடுத்து போட்டுக்கலாங்க. இந்த மசாலா முழுசாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது, சாப்பிடவும் அருமையாக இருக்குங்க. அப்படியே மல்லியில் தூவிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தாங்க. ஓகே மக்களே, ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் முட்டை ரெசிபி செய்யணும்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போட நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு.